ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக வந்த நாள்லேருந்து ஃபஸ்ட்டு உன்னை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்த நாள், நீ வயிற்றுக்குள்ளே வந்து என்னை உதைக்கும்போது அந்த நாளெல்லாம் ரசித்து உனக்காக காத்துட்ருந்த நாள். அப்பாவும் நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு உனக்காக காத்துட்ருந்தோம். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் 2 பெண் குழந்தைங்களா இருந்தனால, ஆண் குழந்தைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆண் குழந்தை தான் பொறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு ஒவ்வொரு நாளும் காத்துட்ருந்தேன். எனக்கு மருதமலை முருகர் தான் வந்து பொறப்பாருன்னு ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நார்மல் டெலிவரிக்காக ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு காத்துட்ருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 15/7/2023 அன்னைக்கு எனக்கு காலையில் 5:45க்கு பனிக்கூடை உடஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் சிசரியன் தான் பண்ணணும், தண்ணி ரொம்ப போயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நார்மல் டெலிவரிக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு நான் இன்றைக்கி என் குழந்தைய பார்க்க போகிறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனேன். பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் எனக்கு ஆப்ரேஷனும் நடந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் என் குழந்தையோட அழுகிற சத்தம் என் காதில் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னால் வந்து அந்த வெயிட் பண்ணவே முடியல. என் குழந்தையா என் குழந்தையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம்மா உன் குழந்த தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன குழந்தைன்னு சொல்லுங்கள், என்னென்னு குழந்தைன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கண்ணை வந்து கட்டியிருந்தாங்க, க்ளவுஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு நான் பார்க்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் கழட்டக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நர்ஸு சிஸ்டர் வந்து அந்த பொண்ணு வந்து என்கிட்ட, அக்கா உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்த கேட்ட வார்த்தை அது. சந்தோஷமாக ஃபீல் பண்ண தருணம் அது. ஆண் குழந்தை பிறக்கணுன்னு ரொம்ப ஆசையோடு காத்துட்ருந்தேன் எனக்கு அந்த மருதமலை முருகரே வந்து பிறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் மருதமலை முருகன் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பெண் குழந்தை பிடிக்காதா அப்படிலாம் இல்லை, பெண் குழந்தைனாலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஆண் குழந்தையா என் சிங்கக்குட்டி வந்து பிறந்தான். இன்றைக்கி வந்து அவனோட 2வது பர்த்டே. எங்கள் வீட்டோட குட்டி கிருஷ்ணராகவும் குட்டி முருகராகவும் அவனை வந்து நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு கிடைச்ச ஒரு லக்கி சாம். எங்கள் வீட்டோட சேட்டைகளின் மன்னன் குட்டி இளவரசனுக்கு 2வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கமே. எல்லா நலமும் வளமும் பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். உன்னை எப்போவும் சந்தோஷமாக வச்சுக்க, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்ய அம்மா அப்பா எப்போவும் உன் கூட இருப்போம். ஹாப்பி பர்த்டே தங்கமயிலு.